بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. بارك الله فيكم. சூரத்து ஃபாத்திர் 35வது அத்தியாயம். இன்றைய வகுப்பில் 10வது வசனம் முதல் பார்க்க இருக்கின்றோம். யார் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியத்தை நாடுகிறாரோ அவர் கண்ணியமிக்கவனுக்கு கீழ்ப்படட்டும். கண்ணியமிக்கவனுக்கு கீழ்ப்படட்டும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மன் யார், கான யுரீது அல் இஸ்ஸத கண்ணியத்தை, இஸ்ஸான என்ன அர்த்தம்? கண்ணியம். கண்ணியத்தை நாடக்கூடியவராக இருக்கிறாரோ, இங்க பிராக்கெட்ல அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய கருத்தர்த்தம், அவர் அல்லாஹ்விடம் அதை தேடட்டும். ஃபலில்லாஹி, ஃப ஏனெனில், லில்லாஹி அல்லாஹ்விற்கே சொந்தமானது, அல் இஸ்ஸத்து கண்ணியம், ஜமீஆ அனைத்தும், கண்ணியம் அனைத்தும், லில்லாஹி யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்விற்கு சொந்தமானது. மிக முக்கியமானது. இந்த ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட வந்துச்சுன்னு சொன்னா, நன்மை செய்துவிட்டு நம்மளை மதிக்கணும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்காது. யாரும் நம்மளை மதிக்கலை, அதனால கவலைப்பட்டு அதனால பின்னால் செல்லக்கூடிய நிலையும் ஏற்படாது. உண்மையான அடியார் யாரிடம் மட்டுமே இஸ்ஸத்தை எதிர்பார்ப்பார்? அல்லாஹிடம் மட்டுமே எதிர்பார்க்கக்கூடியவராக இருப்பார். அதனால அவர் நன்மையான காரியங்களை அல்லாஹுக்கா செய்து கொண்டே இருப்பார். தூற்றினாலும் இகழ்ந்தாலும் அவருடைய நல்லமல் செய்யக்கூடிய அந்த நிலை என்பது என்ன செய்யாது? குறையாது. அல்லாஹுக்கா செய்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவருடைய நோக்கம் எல்லாம் யாருக்காக செய்கிறார்? அல்லாஹ். இஸ்ஸத் அல்லாஹுக்கே சொந்தமானது. يقول الإمام السعدي رحمه الله في تفسيره. இமாம் சஅதி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய தஃப்சீரில் இதற்கு விளக்கம் கூறுகிறார்கள். யாமை யுரீதுல் இஸ்ஸா, கண்ணியத்தை தேடக்கூடியவரே, கண்ணியத்தை நாடக்கூடியவரே, உத்துலிப் ஹா மிம்மன் ஹிய பியதி, யாருடைய கையில் அந்த இஸ்ஸத் இருக்கிறதோ அவனிடத்திலே அவர் தேடட்டும், அந்த இஸ்ஸத்தை தேடட்டும். ஏனென்றால் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. ஃபலா துனாலு இல்லா பிதாஅத்திஹி, இஸ்ஸத் என்பது அல்லாஹுக்கு கீழ்ப்படுவதன் மூலமாகவே தவிர வேறொரு வழியில் பெற முடியாது. அல்லாஹு தஆலா அதை அடுத்து வரக்கூடிய வார்த்தையில் கூறுகிறான். அவனுடைய வார்த்தையில் கூறுகிறான். அல்லாஹ் கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இலைஹி அவன் பக்கம். இலைஹிக்கு என்ன அர்த்தம்? அவன் பக்கம். யஸ்அது சஈதன ஏனன், யஸ்அது உயர்கிறது. யஸ்அதுக்கு என்ன அர்த்தம்? உயர்கிறது. அல் கலிமு தய்யிபு நல்ல வார்த்தைகள். கலிமத்துக்கு பன்மை கலிம், கலிமுன் வார்த்தைகள், சொற்கள், நல்ல வார்த்தைகள். யஸ்அது உயர்கிறது. இலைஹி யாரின் பக்கமாக? அல்லாஹ்வின் பக்கமாக உயர்கிறது. இமாம் சஅதி ரஹிமத்துல்லாஹ் கூறுகிறார்கள், என்னென்னலாம் உயர்கிறது? மின் கிராஅ, குர்ஆன் ஓதுறது அல்லாஹ்வின் பக்கமா உயர்கிறது. தஸ்பீஹ் செய்யறது, அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் தஹ்மீத், அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தஹ்லீல், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்வது. அதே போல வகுல்லு கலாமின் ஹசனின் தய்யிப், ஒவ்வொரு நல்ல தூய வார்த்தைகள், அழகான வார்த்தைகள் அனைத்துமே அல்லாஹ்வின் பக்கமாக உயர்கிறது. ஒரு மனிதர் இன்னொரு மனிதத்தில் பேசுகிறார், அழகான முறையில் பேசுகிறார், பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்தாமல் பேசுகிறார், பிறருடைய உள்ளத்தை குளிரூட்டும் விதமாக பேசுகிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை என்ன செய்கிறது? அல்லாஹ்வின் பக்கமாக
உயர்கிறது. நல்ல வார்த்தை, பொய் இல்லாமல். இமாம் சஅதி ரஹிமுல்லா சொல்கிறார்கள், ஃபயர்ஃபஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கமாக அந்த நல்ல வார்த்தைகள் உயர்கின்றன. வயுரது அலைஹி, அல்லாஹ்விடத்தில் அந்த வார்த்தைகள் எடுத்து காட்டப்படுகிறது. அல்லாஹு தஆலா வயுஸ்னில்லாஹு அலா ஸாஹிபிஹி பைனல் மலஇல் அலா, உயர்ந்த வானவர்களுக்கு மத்தியில் அல்லாஹுவை புகழ்ந்து புகழ்ந்து திக்ர் செய்த அடியானை அல்லாஹ் என்ன செய்கிறான்? உயர்ந்த வானவர்களுக்கு மத்தியில் போற்றுகிறான், புகழ்ந்து பேசுகிறான். சாதாரணமா நினைக்க கூடாது. உதுகுருல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள். எதுக்குருக்கும், அவன் உங்களை என்ன செய்வான்? நினைவு கூறுவான். மிக சிறந்த ஒரு வணக்கம், மிக சிறந்த ஒரு இபாதா நல்ல வார்த்தைகளை பேசுறது, குர்ஆனை ஓதுறது, திக்ர் செய்யறது, ஸலவாத் ஓதுறது, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அதிகப்படுத்தணும். இஸ்திக்ஃபார் செய்யறது. அடுத்து அல்லாஹு தஆலா கூறுகிறான், வல் அமலு ஸாலிஹ், ஸாலிஹ் இன்னும் நல்ல செயல்களும், வல் அமலு ஸாலிஹ் யர்ஃபஉஹு, அவற்றை உயர்த்துகின்றன. நல்ல செயல்கள் யர்ஃபஉஹு, அவற்றை உயர்த்துகின்றன. இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தங்களை அறிஞர்கள் கொடுக்குறாங்க. இந்த நல்ல வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் பேசுறோமா இல்லையா, அந்த நல்ல வார்த்தைகளை நல்ல செயல்கள் என்ன செய்கிறது? அல்லாஹ்வின் பக்கமாக உயர்த்துகின்றன. இன்னொரு அர்த்தம், அல்லாஹு தஆலா வல் அமலு ஸாலிஹ் யர்ஃபஉஹு, நல்ல செயல்களையும் தன் பக்கமாக உயர்த்துகின்றான் என்ற இரண்டு விதமான அர்த்தங்களையும் முஃபஸ்ஸிருன்கள் கொடுக்கிறாங்க. இமாம் சஅதி ரஹிமுல்லா சொல்வதை நாம் கவனிக்கலாம். வல் அமலு ஸாலிஹ், நல்ல செயல்கள் எதன் மூலமாக ஏற்படுகின்றன? மின் அஅமாலில் குலூப், உள்ளங்களால் செய்யப்படும் அமல்கள். ஒரு அமல் சொல்லுங்க, உள்ளங்களால் செய்யக்கூடிய அமல்களில் ஒரு அமல் சொல்லுங்க. அல்லாஹ்வை நினைவு கூறுவது. இன்னொன்னு நாவினா நினைவு கூறுதல் என்ற அர்த்தமும் உண்டு. உள்ளத்தால் பிரத்யமா செய்யக்கூடிய அமல்கள். நீயா, நீயா உள்ளத்தால் செய்யக்கூடிய ஒரு அமல். அதே போல ஹவுஃப், அல்லாஹ்வை பயப்படுறது. தனிமையில தனியா இருக்கிறீங்க, பாவம் செய்ய உள்ளம் தூண்டுகிறது, அப்ப அல்லாஹ் பயப்படுகிறேன் என்று உள்ளத்தால் பயம் கொள்ளுதல், இது ஒரு வணக்கம். அதே போல ரஜா, ஆதரவு வைத்தல், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று ஆதரவு வைக்கிறது. ஹவுஃப், ரஜா. அதே போல தௌபா, மனம் வருந்துதல், ஆஹா நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், இனிமே நான் செய்ய மாட்டேன் ரப்பே, இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன். இதெல்லாம் உள்ளங்களால் செய்யக்கூடிய வணக்கங்கள். இதுவும் அல்லாஹ்வின் பக்கமாக உயர்கிறது. அஅமாலுல் ஜவாரிஹ், அதே போல உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்கள். பிர்ருல் வாலிதைன், பெற்றோருக்கு பணிவிடை செய்யறது, ஸலா தொழுகை, அதே போல ஹஜ் செய்யறது, இதெல்லாம் உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்கள். பிறருக்கு உதவி செய்யறது எல்லாம் உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்கள். யர்ஃபஉஹுல்லாஹு தஆலா இலைஹி ஐதா, இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் முதல் அர்த்தத்தை கொடுக்குறாங்க. அல்லாஹு தஆலா அந்த நல்ல அமலை என்ன செய்கிறான்? தன் பக்கமாக உயர்த்துகின்றான். கல் கலிமி தையிபி, நல்ல வார்த்தைகளை போல. வக்கீல, இன்னொரு அர்த்தமும் இதற்கு சொல்லப்படுது. நான் சொன்னனா இல்லையா? வல் அமலு ஸாலிஹ், நல்ல அமல் யர்ஃபஉ அல் கலிம தையிப, நல்ல வார்த்தைகளை உயர்த்துகிறது. நல்ல அமல் செய்யறது நல்ல வார்த்தைகள் என்ன செய்யும்? உயர்த்தும். அழகான அர்த்தங்களை கொடுக்குறாங்க. எனவே ஃபயகூனு ரஃபுல் கலிமி தையிப், நல்ல வார்த்தைகள் உயர்த்தப்படுதல் என்பது பிஹஸபி அமாலில் அப்தி ஸாலிஹா, ஒரு அடியான் அவர் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் அடிப்படையில் தான் அமைகிறது. அவற்றை நல்ல அமல், நல்ல செயல்பாடு இல்லை, வார்த்தை மட்டும் நல்லா பேசுகிறார் என்றால், அவற்றை நிறைய தஸ்பீஹ் மணி நல்லா தஸ்பீஹ் செய்கிறார், எல்லாம் பண்றாரு, ஆனா நல்ல அமல் இல்லை. உடல் ரீதியான ஜவாரிஹ் ரீதியான நல்ல அமல் இல்லை. பேச்சு நல்லா இருக்குது, திக்ர் குர்ஆன் நல்லா ஓதுறாரு, ஆனா செயல் இல்லைன்னு சொன்னா அது அல்லாஹ்ட்ட என்ன செய்யாது? போகாது, உயராது என்ற கருத்தையும் அறிஞர்கள் கொடுக்கிறாங்க. எனவே ஃபைதன் லம் யகுன் லஹு அமலுன் ஸாலிஹ், யாரிடத்துல
நல்ல அமல் செயல் இல்லையோ, செயல்பாடு இல்லையோ, லம் யர்ஃப லஹு கௌலன் இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் பக்கமாக அவருடைய நல்ல சொல் எந்த சொல்லும் போய் மேல உயராது, போகாது. எனவே செயல் ரொம்ப அவசியமானது, ரொம்ப மிக முக்கியமானது. فهذه الأعمال التي ترفع إلى الله تعالى ويرفع الله صاحبها ويعزه. அல்லாஹு தஆலா இந்த நல்ல அமல்கள் அல்லாஹ்வின் பக்கமாக உயர்ந்து செல்கிறது. நல்ல அமல்கள் மூலமாக நல்ல அமல்களை செய்யக்கூடிய அடியானை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? உயர்த்துகிறான், கண்ணியப்படுத்துகிறான். மிக முக்கியமானது நல்ல அமல். அதே போலவே தீய செயல்கள் நல்ல அமல்கள் எப்படி உயர்த்தப்படுதோ, ஒரு அடியானை உயர்த்துகிறதோ, அதற்கு மாற்றமாக தீய செயல்கள் ஒரு அடியானை என்ன செய்கிறது? தாழ்த்துகிறது. தீய செயல்கள் உயர்த்தால் தாழ்த்தும். ஆனால் தீய செயலை செய்யக்கூடியவர் தீய செயலின் மூலமாக உயர்வை நாடுகிறார், மக்களுக்கு மத்தியில உயர்வு கண்ணியத்தை நாடுகிறார். ஆனால் வயம்குரு வயகீது வயஊது ذلك عليه, தீய செயலுக்காக என்ன செய்கிறார்? சூழ்ச்சி செய்கிறார். அதை மீண்டுமாக என்ன செய்கிறார்? மீண்டும் அதை செயல்படுகிறார். அதன் மூலமாக உயர்வை மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். பார்க்கிறோமா இல்லையா? கெட்ட வார்த்தைகள் பேசுறதுல நண்பர்கள் மத்தியில பெருமை அடித்துக்கிறாங்க. நல்ல வார்த்தைகள் இருக்காது. ஒருவர் இன்னொரு நண்பரை கேலி செய்து பெருமை, கேலி செய்து என்ன செய்வாங்க? பெருமை. இன்னொரு நண்பரை ஒரு டேமேஜ் பண்ணி தங்களுக்கு மத்தியில பேச்சு திறன் அதிகமாக இருப்பதாக காட்டிக் கொள்றது. இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்குமே நிறைய படத்தை பார்த்துட்டு வந்துட்டு என்ன செய்யறது? பெருமையா பேசுறது, நான் அது பண்ணேன் இது பண்ணேன். பாவம் பண்ணிட்டு மக்களுக்கு மத்திய நான் இந்த மாதிரி பண்ணேன் பேசுறாங்களா இல்லையா? இப்ப மக்களுக்கு மத்தியில பேசி தன்னை பெருமை அடிக்க விரும்புறாங்க. ஆனா அதன் மூலமாக இழிவு, கீழே அல்லாஹ்விடத்துல கீழே இறங்கி செல்லக்கூடிய மட்டமாக செல்லக்கூடிய நிலைதான் அதிகமாகிறது. எனவேதான் அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன யம்குரூன ஸய்யிஆத், கெட்ட சூழ்ச்சிகளை செய்பவர்கள், கெட்ட செயலை செய்யறதுக்காக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள். இன்னொரு அர்த்தம் அறிஞர்கள் கூறுகிறார்கள், முகசுதிக்காக செயல்களை செய்யக்கூடியவர்கள். நல்லறத்தை அல்லாஹுக்காக செய்யல, முகசுதிக்காக செய்யறது, பேருக்காக, பாராட்டுக்காக, புகழுக்காக செய்யக்கூடியவர்கள். லஹும் அஸாபுன் ஷதீத், அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. அவர்களுக்கு என்ன உண்டுதா? கடுமையான. லஹும் அவர்களுக்கு உண்டு, அஸாப் தண்டனை, ஷதீத் கடுமையான தண்டனை உண்டு. அல்லாஹ் பாதுகாப்பான். நஊது பில்லாஹ். யுஹானூன ஃபீஹி காயத்தல் இஹானா, அந்த தண்டனையில் அவர்கள் உச்சக்கட்டமாக இழிவாக்கப்படுவார்கள். உச்சக்கட்டமான இழிவு நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படும். நஊது பில்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த உலகத்தில் கண்ணியமாக மக்களுக்கு மத்தியில் நடந்து சென்றவன், ஆனா பாவம் செய்யக்கூடியவன், அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவன், நாளை மறுமையில் என்ன செய்யப்படுவான்? முகங்குப்புற இழுத்து நரகத்தில் போடப்படுவான். பேருக்கா புகழுக்காக தான தர்மங்கள் செய்தவரும், பேருக்கா புகழுக்காக ஜிஹாது செய்தவரும், பேருக்கா புகழுக்காக கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தவரும் முகங்குப்புற இழுத்து நரகத்தில் போடப்படுவார். நஊது பில்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. எனவே ரொம்ப மிக முக்கியமானது, நல்ல அமல்களில் என்ன இருக்க வேண்டும்? இஹ்லாஸ் இருக்கணும், நல்ல வார்த்தையும் இருக்க வேண்டும். அவர்களின் சூழ்ச்சியானது அது யபூர், அழிந்து போய்விடும். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஓதக்கூடிய, தொழக்கூடிய, இபாதத்துகள் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை பற்றி சொல்லும்போது, லன் தபூர், அழிந்து போகாத, நஷ்டம் அடையாத, லாபத்தை தரக்கூடியதை அல்லாஹு தஆலா இந்த வணக்கங்கள் மூலமாக, இபாதத்துகள் மூலமாக, குர்ஆனுடைய திலாவத்தின் மூலமாக, குர்ஆனுடைய அர்த்தங்களை படிப்பதன் மூலமாக கொடுக்கின்றார். அதுக்கு ஆப்போசிட்டாக பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள், இவர்களுடைய சூழ்ச்சியானது என்னவாக இருக்கிறது? அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. எவ்வளவு பிறருக்கு துன்பம் செய்யறதுக்காக சூழ்ச்சி செய்யறாங்களா இல்லையா? பிறரை கஷ்டப்படுத்தணும், துன்பத்தில்
உட்படுத்த வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சி செய்யறாங்கன்னு சொன்னா அந்த சூழ்ச்சியும் என்னவாகிவிடும், இல்லாமல் போய்விடும். அல்லாஹு தஆலா இந்த இந்த வசனத்தை சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு இமாம் சாதி ரஹிமுல்லா கூறுகிறார்கள், அவர்கள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சியானது யஹ்லிகு அழிந்து போய்விடும், வயதுமஹில்லு இல்லாமல் போய்விடும், வலா யுஃபீதுஹும் ஷைஆ கொஞ்சமும் அவர்களுக்கு என்ன செய்யாது, பயனளிக்காது. ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சியானது மக்ருன் பில் பாத்தில் அசத்தியத்திற்காக செய்யக்கூடிய சூழ்ச்சியாகும். அதே போல் அஜ்லில் பாத்தில் அசத்தியத்திற்காக வேண்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அசத்தியத்தை கொண்டே சூழ்ச்சி செய்கிறார்கள். எனவே அந்த சூழ்ச்சி என்னவாகிவிடும், இல்லாமல் போய்விடும், அழிந்து போய்விடும் என்ற கருத்தை இமாம் சாதி ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அவன்தான் ஹாலிக் படைப்பாளன் என்பதையும், அவன் ஆலிமுல் கைப் மறைவான விஷயங்களை அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதையும் கூறுகிறான். ரொம்ப மிக முக்கியமானது. வல்லாஹு அல்லாஹு தஆலா ஹலகக்கும் உங்களை படைத்தான், மின் துராபின் மண்ணிலிருந்து படைத்தான். முதல் படைப்பாகிய மனித படைப்பாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா எதிலிருந்து படைத்தான், மண்ணிலிருந்து படைத்தான். சும்ம பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலை எதிலே அமைத்தான், மின் நுத்ஃபா இந்திரியத்திலிருந்து பிறகு மனிதனை அல்லாஹ் படைத்தான். இமாம் சஅதி ரஹிமுல்லா சொல்றாங்க, ஆதமை அல்லாஹு தஆலா மண்ணிலிருந்து படைத்தான். பிறகு அந்த பரிணாம வளர்ச்சியை தொடர்ச்சியை அல்லாஹு தஆலா மண்ணிலிருந்து அப்படியே நுத்ஃபா இந்தியத்திற்கு அல்லாஹு தஆலா என்ன செய்தான், கடத்தினான். சும்ம பிறகு ஜஅலக்கும் அஸ்வாஜா பிறகு அவன் உங்களை ஜோடிகளாக ஆக்கினான். இமாம் சாதி ரஹிமுல்லா சொல்றாங்க, எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு ஒரு துல்லியமான யோசிக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மனிதன் எப்படி ஆரம்பமாக படைக்கப்பட்டான், அவனுடைய வழித்தோன்றல்கள் பிறகு எதன் மூலமாக படைக்கப்படுகிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இமாம் சாதி ரஹிமுல்லா கூறுகிறார்கள், லம் யஸல் யன்குலுக்கும் தௌரன் பஅத தௌரின் ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு பிறகு இன்னொரு நிலையாக அல்லாஹ் உங்களை என்ன செய்கிறான், நகர்த்தி கொண்டே இருக்கிறானா? சிறு குழந்தையாக இருந்த நம்மை விளையாடக்கூடிய பருவத்தில் இருந்தோம், பள்ளிக்கூடம் பருவத்தில் இருந்தோம், பிரைமரி ஸ்கூல் போகக்கூடிய ஒரு பாயா இருந்தோம். அதுக்கடுத்து டீனேஜ் உள்ளவங்களாக, திருமணத்துக்கு தகுதி உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்குகிறான். அதை அப்படியே கடந்து போகும்போது வயோதிகர், அதுக்கு பிறகு மரணம் என்ற ஒவ்வொரு நிலையாக அல்லாஹு தஆலா நகர்த்தி கொண்டே செல்கிறான். யாராவது இளமையிலேயே சின்ன பிள்ளையிலே இருக்கக்கூடியவங்க யாரு இருக்கிறாங்களா? இல்ல. அதேதான் இமாம் சாதி ரஹிமுல்லா கூறுகிறார்கள், ஹத்தா அவ்ஸலக்கும் இலா அன் குன்தும் அஸ்வாஜா இப்படியே ஒவ்வொரு நிலையை ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அப்படியே நகர்த்தி கொண்டே வந்து உங்களை அல்லாஹு தஆலா ஜோடிகளாக ஆக்குகிறான், ஜோடிகளாக சேர்க்கிறான். ذكرن يتزوج உன்சா ஆணாக உள்ளவர் பெண்ணை என்ன செய்கிறார், மணந்து கொள்கிறார். இந்த மணந்து கொள்வதன் மூலமாக நாடப்படக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன? சந்ததிகளை பெற்றெடுப்பது. அதே போல நிக்காஹின் மூலமாக பல காரணங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த நிக்காஹ் நடப்பது இதெல்லாமே அல்லாஹுடைய ஏற்பாடு, விதியோட தொடர்பு பட்டு இருக்கிறது. அல்லாஹ் எப்ப நாடி இருக்கின்றானோ, அவனுடைய நிர்ணயம் எப்ப இருக்கிறதோ அப்போது அது என்ன செய்யும், நடைபெறும். யாருக்கு, எந்த பெண்ணிற்கு அவர் மணந்து கொள்ள வேண்டும், எந்த காலத்தில் மணந்து கொள்வார் என்பதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், எழுதிவிட்டான். அந்த அல்லாஹுடைய ஏற்பாடு விதியின் அடிப்படையில் தான் அது என்ன செய்யும், நடக்கும். அல்லாஹுடைய அறிவின் அடிப்படையில் அது நடக்கும் என்பதை இமாம் சாதி ரஹிமுல்லா சொல்லி காட்டுகிறார்கள். அதுக்கடுத்து அந்த பெண் கர்ப்பமாகுவதும் குழந்தையை பெற்றெடுப்பதும் இதுவும் யாருடைய அறிவிலே இருக்கிறது, அல்லாஹுடைய அறிவிலே இருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், வமா தஹ்மிலு மின் உன்சா எந்த ஒரு பெண்ணும்
கர்ப்பமாவது இல்லை. வமா தஹ்மிலு கர்ப்பமாவது இல்லை. மின் உன்சா எந்த ஒரு பெண்ணும். வலா ததஉ அவள் பிரசவிப்பதும் இல்லை. இல்லா பிஇல்மிஹி அவன் அறிந்தே தவிர, அவனுடைய அறிவின் அடிப்படையிலே தவிர. அல்லாஹுடைய அறிவின் அடிப்படையில் தான் அதையெல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜிலிருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வளரக்கூடிய நிலைகளையும் சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அவ்வாறே அத்வாரல் ஆதமி மனிதனுடைய பல கட்ட நிலைகளையும் அல்லாஹ் அறிகிறான். வயோதிகமாகி எங்க மரணிப்போம், எந்த இடத்துல எப்ப மரணிப்போம், எல்லாமே. அப்ப குழந்தையா பிறக்கும் போது இவருடைய ஆயுள், யாரை மணந்து கொள்வார், எப்படி வாழ்வார், எல்லாமே யாருக்கு தெரியும்? அல்லாஹ்விற்கு தெரியும். குல்லுஹா பிஇல்மிஹி வ கதாஇஹி அனைத்துமே அல்லாஹ்வுடைய அறிவின் அடிப்படையில் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய கதா நிர்ணயம் தீர்ப்பின் அடிப்படையில் நடக்கிறது. அடுத்து வமா யுஅம்மரு மின் முஅம்மரின் நீண்ட வயது கொடுக்கப்பட்டவருக்கு நீண்ட வயது கொடுக்கப்படுவது இல்லை. மாவுக்கு என்ன அர்த்தம்? இல்லை. யுஅம்மரு நீண்ட வயது கொடுக்கப்படுவதில்லை. மின் முஅம்மரின் நீண்ட வயது கொடுக்கப்பட்டவருக்கு. வலா யுன்கசு மின் உம்ரிஹி அவருடைய வயதிலிருந்தும் குறைக்கப்படுவது இல்லை. இல்லா ஃபீ கிதாபின் அவை எல்லாம் பதிவு புத்தகத்தில் இருந்தே தவிர, பதிவு புத்தகத்தில் இருந்தே தவிர. இன்னதாலிக் நிச்சயமாக இது அலல்லாஹி அல்லாஹ்விற்கு யசீருன் மிக எளிதானது. யசீர்னு என்ன அர்த்தம்? மிக எளிதானது. இமாம் சயீத் ரஹிமுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த 3 ஆதாரங்களும் மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை அறிவிக்கக்கூடிய ஆதாரங்களாக இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த வசனங்களில் இவற்றை என்ன செய்கிறான்? உணர்த்தி காட்டுகிறான். அதுல முதலாவது என்ன? பூமியை அது காய்ந்த பிறகு உயிர்ப்பிப்பது. இதை எதை உணர்த்தி காட்டுது? எதற்கு ஆதாரமா இருக்குது? மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் மரணித்த பிறகு மீண்டும் என்ன செய்யப்படுவோம்? எழுப்பப்படுவோம் என்ற அக்கல் ரீதியான உணர்ந்து கொள்ளக்கூடிய, மனதால் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அல்லாஹு தாலா உதாரணப்படுத்தி ஆதாரங்களை கூறுகிறான். புரியுதுங்களா? அல்லாஹு தாலா காய்ந்த பூமியை என்ன செய்கிறான்? அவன்தான் உயிர்ப்பிக்கிறான். அதே போலதான் மனிதனை பல கட்ட நிலைகளில் நகர்த்தி கடத்தி கொண்டே செல்கிறான். கடத்தி கொண்டே செல்வது யார்? அல்லாஹ். فالذي أوجده ونقله طبقا بعد طبق وحالا بعد حال ஒரு படித்தரத்திலிருந்து இன்னொரு படித்தரத்துக்கு கொண்டு செல்வது யார்? அல்லாஹ். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு செல்வது யார்? அல்லாஹ். இறுதியாக அவன் எந்த நிர்ணயத்தை அல்லாஹ் நிர்ணயித்துள்ளானோ அதை அடைய வைக்கின்றான். இவ்வாறு செயல்படக்கூடிய அல்லாஹு தஆலா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கடத்தி கொண்டே செல்லக்கூடிய அல்லாஹு தஆலா மனிதனை அலா இஆதத்திஹி மீண்டும் படைப்பதற்கு, இன்னொரு தோற்றத்தை மனிதனுக்கு கொடுப்பதற்கு, உருவாக்கத்தை மனிதனுக்கு ஏற்படுத்துவதற்கு அக்தர் மிகவும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றான். மீண்டும் மனிதனை உயிர்ப்பித்து கொண்டு வருவது அவனுக்கு என்னவாக இருக்கிறது? அஹ்வன் மிக இலகுவானதாக இருக்கிறது என்ற அர்த்தத்தை யார் கொடுக்கிறாங்க? விளக்கத்தை யார் கொடுக்கிறாங்க? இமாம் சஅதி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம உணர்ந்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். 3வது ஆதாரமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவனுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அஜ்ஸா அனைத்து பகுதிகளையும் அனைத்தையும் அறிந்ததாக அவனுடைய இல்மு இருக்கிறது, சூழ்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹுடைய அறிவு அனைத்தையும் சூழ்ந்ததாக இருக்கிறது. பூமி அதான் மேலே உலகத்தில் மேல் பகுதி, கீழ்ப்பகுதி, அதில் இருக்கக்கூடிய சின்னது பெரியது எந்த அளவுக்கு என்றால் உள்ளங்களில் இருக்கக்கூடிய எண்ணோட்டங்களையும் அல்லாஹ் அறிகிறான். சிசுவில் இருக்கக்கூடிய, வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவின் நிலைகளையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அறிகிறான். வயதின் அதிகத்தையும் அறிகிறான், வயது குறைவையும் அல்லாஹ் அறிகிறான். அனைத்துமே எதிலே இருக்கிறது? வேதத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது.
ஃபல்லதி கான ஹாதா நஅதஹு யஸீரன் அலைஹி. இந்த பண்புகளை கொண்டுள்ள இவ்வளவு செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா அவன்தான் வர்ணித்து கூறுகிறான், யஸீரன் அலைஹி, மனிதனை மரணித்த பிறகு மீண்டும் உயிர்ப்பிப்பது அவனுக்கு என்னவாக இருக்கிறது? மிகவும் இலகுவானதாக எளிதானதாக இருக்கிறது. ஃபதபாரக மன் கத்ர கைருஹு, யாருடைய நன்மை அதிகமாகிவிட்டதோ அவன் அருள் பாக்கியம் அதிகம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். வனப்பஹ இபாதஹு, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு உணர்த்துகிறான் எது அவர்களுக்கு மிக நலவாக இருக்குமோ, அவர்களுடைய வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் நலவாக உள்ளதை அல்லாஹ் என்ன செய்கிறான்? வசனங்கள் மூலமாக உணர்த்தி கூறுகிறான். இன்றைய பாடத்தில் நாம் பெற்றுக்கொண்ட பாடங்கள்: ஒன்றாவது, நல்ல வார்த்தைகள் மட்டும் பேச நம்மை பழக்கப்படுத்த வேண்டும். பழக்கப்படுத்தலாமா? நபி அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரா. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அல்லது லியஸ்முத், மௌனமாக இருக்கட்டும் சொன்னார். ஆனா இது சொல்றது இலகு, கேட்பதும் இலகுவானது. செயலில் கொண்டு வருவதற்கு பயிற்சிகளை செய்யணும். நம்ம பேசிடுவோம், அப்போ மறுபடியும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திரும்ப அடுத்த தடவை பேசாம இருக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணணும். இப்படி முயற்சி பண்ணி 2 தடவை ஃபாலோ பண்ணுவோம், 3ஆவது தடவை விட்டுருவோம். மறுபடியும் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் முயற்சி பண்ணணும். இப்படியே நீண்ட பயிற்சிகளுக்கு பிறகு அல்லாஹ் அதை பழக்கமாக்கி தந்து விடுவான். 2வது, மிக நல்ல வார்த்தைகளான குர்ஆன் ஓதுதல். நம்ம யோசிக்கணும், நேற்று வியாழக்கிழமை நம்முடைய வார்த்தைகள் எது அதிகமா இருக்குது? சும்மா வெட்டியா உட்காந்து புறக்கதைகள் பேசின அதிகமா இருக்குதா, குர்ஆன் ஓதுன அதிகமா இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். எனவே 2வது விஷயம் என்னன்னா, மிக நல்ல வார்த்தைகளான குர்ஆன் ஓதுதல், அல்லாஹ்வை நினைவு கூறுதல், நபிமொழிகளை படித்தல், அதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். நபிமொழிகளை என்ன செய்யணும்? சஹீஹுல் புகாரி வச்சு படிக்கணும். அதே போல சட்டங்களை விளக்கி ரியாது சாலிஹீன், தொழுகையினுடைய புத்தகங்கள், நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் எடுத்து படிக்கணும். அந்த வார்த்தைகளை படிப்பது என்ன செய்யுது? அதனுடைய நன்மை அல்லாஹ்ட்ட கிடைக்குது, அது மேல போகுது. இப்ப இன்னும் இது போன்ற நல்லவைகளை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? நல்ல வார்த்தைகளை பேசுவது, குர்ஆன் ஓதுறது, காலை மாலை அதுக்கார்கள் ஓதுவதை அதிகப்படுத்தணும். அது வழமையா செய்ய முயற்சி பண்ணணும். 3வது, படக்கதை பேசுவது, பொதுவாக சொல்றது. அதே போல புறம் பேசுவது, தீயவற்றை பேசுவது, பயனற்ற விஷயங்களை பேசுவது ஆகியவற்றை குறைத்து அதை இல்லாமலாக்க முயற்சி செய்யணும். ஒரேடியா நம்ம இன்னைக்கு சொல்லிடுவோம், இன்னைக்கு பேசிட்டு இன்னைக்கே நம்ம பேசக்கூடிய சூழல் ஏற்பட்டுலாம். அப்போ உடனே என்ன செய்யணும்? 4 பேர் பேசும்போது பயனற்ற வார்த்தைகள் பேச அங்க முற்படும் போது இன்னொருத்தங்க பேசாதீங்கத்தான், பயனற்றது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தினாங்க. ஒரு புறக்கதை வருதா, பேசாதீங்க. ஒரு நாடக கதை, ஒரு கிரிக்கெட் கதை, ஃபுட்பால் கதை, அதுல ஏதாவது பயன் இருக்குதா? என்ன ஷேக், ஃபுட்பால் கதை பேசுறதுக்கு அல்லாஹ்ட்ட நன்மைகள் எதுவும் சொல்லப்பட்டிருக்குதா? கிரிக்கெட் கதை பேசுறதுக்கு நன்மை உண்டா? வீரர்களை பற்றி பேசுறது நன்மை உண்டா? நடிகர்களை பற்றி பேசுறது, அரசியலை பற்றி பேசுறது நன்மை உண்டா? ஆனா அதுக்கெல்லாம் 1 hour 2 hour அப்படியே ஷைத்தான் தாராளமா ஆக்கி கொடுப்பான். ஆனா எடுத்து குர்ஆன் ஓத ஆரம்பிங்க, அவ்வளவு வலிக்கும், அவ்வளவு அதாவது கஷ்டத்தை ஷைத்தான் ஏற்படுத்திடும். தூக்கம் வேற நல்லா வரும், குர்ஆன் ஓதும் போதுதான் நல்லா தூக்கம் வேற வரும், பொத்துன்னு விழ வேற செய்யும். அதனால இதெல்லாம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கல்வி கற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு தெரிய வருது. அதை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ண முயற்சி செய்யணும். அப்ப படக்கதை பேசுவது, பெண்களாக இருந்தால் நாடக கதை பேசுவது அல்லாஹ் பாதுகாப்பான். எனக்கு அதிகமாகிட்டு இருக்குது. நம்ம யாரும் பொதுவாக நடைபெறக்கூடிய விஷயத்த சொல்றோம். அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர இன்னைக்கு நாடக கதை, வீட்டு வாசல் உட்கார்ந்து புறம் பேசுறது, தீயவற்றை பேசுவது, பயனற்ற விஷயங்களை 4 நபர்கள் சேரும் போது 5வதா ஷைத்தான் என்ன செய்யறான்? பயனற்ற விஷயங்களை பேச தூண்டுகிறான். எல்லாம் தூண்டுவது எல்லாம் ஷைத்தானுடைய செயல். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை, செயல்களை பேசக்கூடிய சந்தர்ப்பங்களை என்ன செய்யணும்? நாம குறைக்க வேண்டும், இல்லாமலாக்க முயற்சி செய்ய வேண்டும். இது 3வது. 4வது,
அல் அதா அனி தரீகி வல் அமலு ஸாலிஹ், நல்ல செயலும் இர்ஃபஉஹு, அந்த நல்ல வார்த்தையை என்ன செய்கிறது, உயர்த்துகிறது. அல்லது அல்லாஹு தஆலா நல்ல செயலையும் தன் பக்கமா என்ன செய்கிறான், உயர்த்துகிறான் என்ற இந்த வார்த்தையை வாழ்க்கையில செயல்படுத்தும் விதமாக அம்தி அல் அதா அனி தரீக், பாதையில் இருக்கக்கூடிய தொல்லை தரக்கூடியதை அகற்று. அகற்றலாமா? ஒரு எலி செத்து கிடக்குது, அதை நகர்த்தி போடுறது, அல்லது முள்ளு கிடக்குது எடுத்து போறது, ஒரு கயிறு கிடக்குது அது பிறருக்கு என்ன செய்யலாம், தடுக்கி விட்டுறலாம், அதை எடுத்து போடுறது. நாம குடித்த டீ கப்பை குப்பையில போய் போடணும், அது தெருவில் போடாம போடுறது, தெருவில் போடாம குப்பைத்தட்டுல போய் போடுறது, அது நன்மையான காரியம். தண்ணீர் பாட்டில் குடிச்சிட்டு அதை அப்படியே கொஞ்சம் குறைவா வெளியில அல்லது தெருவுக்குள்ள போட்டுட்டு போகாம அதை குப்பையில போட்டு போடுறது, இதெல்லாம் நன்மையான காரியம். காரை ராங் பார்க்கிங் பண்ணக்கூடாது. அதை பற்றியே ஷேக் ஹத்தீப் அவங்க ஒரு ஹுத்பாவே கொடுத்தாங்க. அதே போல லைட்டு இதெல்லாம் பயன்படுத்துறது பற்றியும், அதை வீண்விரயம் செய்யாமல் இருப்பதை பற்றியும் நிறைய உபதேசங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான நல்ல காரியங்களை செய்யும். அவ் அல்லது சாயித் முஹ்தாஜன் பி ஜுஹ்திக அவ் பி மாலிக், உன்னுடைய முயற்சியினால், உன்னுடைய செல்வத்தால், பொருளாதாரத்தால் நீ என்ன செய், தேவை உள்ளவருக்கு உதவி செய். இப்ப நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்யும் பண்புகளை வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு வளர்க்கணும், தேவை உள்ளவங்களுக்கு முயற்சியால், செயல்பாடால், ஈவினிங் வந்து ஓதி கொடுக்கறது, அதே போல வந்து இந்த மாதிரி இப்ப சேர்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, சுத்தம் பண்றது, பொது காரியங்கள் என்ன, சித்த மருத்துவம் படித்தால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாம் நன்மையான காரியம்தான், எல்லாம் நன்மை. பாரக்கல்லா. அதே போல ஓனரா இருக்கிறீங்க, மேனேஜரா இருக்கிறீங்க, இன்னொரு ஆளை வேலைக்கு சேர்த்து விடுறது, எல்லாமே என்னது, நன்மையான காரியம். ஆனா நிபந்தனை, இப்திகாஅ வஜ்ஹில்லா, அல்லாஹ்வின் முகத்தை நாடி செய்யணும். அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி செய்யலைன்னா என்ன இருக்காது, வேலைக்கு சேர்த்திருப்போம், அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே நமக்கும் கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டு அவரு ரொம்ப பெரிய சேட்டை பண்ணிட்டு போயிடுவார். அல்லாஹ்வுடைய முகத்தை நாடினா தான், அல்லாஹ்க்கா செஞ்சோம், அல்லாஹ்ட்ட கூலி உண்டு, நமக்கு தெரியுமா, சேர்த்து விட்டா அவர் இப்படி பண்ணா நமக்கு தெரியாது அப்படின்ட்டு ஒரு அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பார்த்த நிலை ஏற்படும். இல்லைண்டா அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்க்கலன்னு சொன்னா அங்க என்ன ஏற்படும், மன வேதனைகளும் அந்த செய்த மனிதரை திட்டக்கூடிய நிலைகளும் உருவாகிடும். ஆகவே எந்த ஒரு நல்ல அமலாக இருந்தாலும் அதை எந்த நோக்கத்தில் செய்ய வேண்டும், வஜ்ஹுல்லாஹ் சொல்லுங்க, நான் இதை லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக செய்தேன், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக பேசினேன், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக உதவி புரிந்தேன், அல்லாஹ்வுடைய முகத்திற்காக நான் இன்னென்ன நல்ல காரியங்களை செய்தேன். உணவளித்தல், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. அபுரார் நல்லவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அவர்களுடைய பண்புகளை சூரா இன்சானில் வர்ணிக்கும் போது அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள். உணவளித்த பிறகு சொல்லுவாங்க, உணவு கொடுத்த பிறகு சொல்லுவாங்க, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உணவளித்ததெல்லாம் அல்லாஹுடைய முகத்திற்காகத்தான். அல்லாஹுடைய முகம் என்ற வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுது, அதை நம்ம மனப்பாடம் பண்ணி கொள்ளணும், அது நம்முடைய உள்ளத்துல கொண்டு வரணும். ஓதி கொடுக்குறீங்களா, லிவஜ்ஹில்லாவுக்கா நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை கொண்டு வரணும். பெற்றோருக்கு பணிவிடை செய்றீங்களா, லிவஜ்ஹில்லா இருக்கணும். அதெல்லாம் நன்மையான காரியம், நன்மையான காரியம். நல்ல விதமா பேசுறது நன்மையான காரியம். பெற்றோர்கிட்ட நல்ல விதமா பேசுறது என்னது, அது மிக நன்மையான காரியம். பிர்ருல் வாலிதைன் இபாதா, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கத்துக்கு அடுத்ததா அல்லாஹ் சொல்லக்கூடியது என்னது, பிர்ருல் வாலிதைன், நல்ல விதமா பேசுறது, வபில் வாலிதின் இஹ்சானா, இதெல்லாம் நன்மையான காரியம். இது எல்லாவற்றையுமே இன்னமா அமலு லிவஜ்ஹில்லா, நான் இதை அல்லாஹ்வுடைய முகத்திற்காக செய்கிறேன், இது மனப்பாடம் பண்ணிக்கொள்ளணும், மிக முக்கியமானது. அடுத்து, மனிதனுடைய வயது என்பது அல்லாஹ்விடத்துல நிர்ணயம் செய்யப்பட்டதாகும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க முடியாது, புரியுதா? எத்தனையோ பேரு மரணித்து விட்டார்கள். உங்க வயது உள்ள ஒரு மாணவர் மரணித்து விட்டாரு கரண்ட் ஷாக்ல, தெரியுமா?
ஒரு இளம் வயது தான். அப்ப நமக்கு தெரியாது எப்ப மவுத்து வரும், நமக்கு தெரியாது. அல்லாஹ்விடத்துல அஜல் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய ஆயுளை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். மனிதனுடைய சஆதா நல்ல நிலையில் உள்ளது அவனுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு அதில் அவருடைய நல்லறம் அதிகமாக இருப்பது. நீண்ட ஆயுள் அவருக்கு என்ன இருக்குது? நல்லறங்கள் அதிகமா செஞ்சிருக்கிறார். மனிதனுடைய கெட்ட நிலைக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, அவருக்கு நீண்ட ஆயுள் பார்த்தீங்கன்னா வயசான காலத்துல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு, தொழுவ போறது இல்லை. அப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் பாதுகாப்பானா. வயசான காலம் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடி திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அடையாளம் வந்துருச்சு. மௌத்து நெருங்கிருச்சு என்ற அடையாளம். இளைஞராக இருந்து நல்ல கருகருண்டு இருந்த தாடியெல்லாம் நல்ல வேண்டி வெளுத்து விட்டது. இந்த நேரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பாவம் செய்து கொண்டிருப்பது அது ரொம்ப துருபாக்கிய நிலையை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்களாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த ஹதீஸ் தஈஃபானது. இந்த ஹதீஸ் நேற்று ஷேக்கிட்ட கேட்டேன், ஷேக் இந்த ஹதீஸை பற்றி என்ன அப்படின்ட்டு, மா சிஹத்து ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸுடைய சஹீஹ் தரம் என்ன என்று கேட்டபோது தஈஃப்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். தஈஃபான ஹதீஸ், தஈஃப் என்பதுக்காக நம்ம தெரிகிறோம். சரிங்களா? நபி அவர்கள் கூறியதாக சஹீஹ் ஜாமியில் வரக்கூடிய ஹதீஸ் ஹைருன் நாஸ், இது தஈஃப். இது மக்கள்கிட்ட அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒன்று, தஈஃபானது. மக்களில் சிறந்தவர் ஹைருன் நாஸ் மன் பால உம்ருஹு, அவருடைய வயது அதிகமாக ஆனது, வஹசுன அமலுஹு, அவருடைய செயல்களும் அழகாக ஆனது. இவர் யாரு? மக்களில் சிறந்தவர். வஷர்ருன் நாஸ், மக்களில் கெட்டவர் மன் பால உம்ருஹு வஸாஅ அமலுஹு, வயதும் அதிகமாக ஆகி அவருடைய செயலும் என்னவாகிவிட்டது? கெட்டு போய் இருக்குமையானால் இவர் மக்களில் கெட்டவர் என்ற செய்தி. இது செய்தி என்னது? தஈஃபுன். சொல்லுங்க, தஈஃபுன். சஹீஹான ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் இது நம்ம படிச்சிருக்கிறோம். எங்க படிச்சிருக்கிறோம் சொல்லுங்க? கிதாபு ரிகாக்ல படிச்சிருக்கிறோம். சரிங்களா? 60 வயது ஆகியும் ஒருத்தர் திருந்தலின்னு சொன்னா அல்லாஹ்ட்ட நாளைக்கு அவரு தப்பிப்பதற்கான எந்த ஒரு வழியும் கிடையாது, காரணங்கள் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஅதர் அல்லாஹ், அல்லாஹு தஆலா அடியானுக்கு தங்கடம் கூறுவதற்கு, தப்பிப்பதற்கான காரணம் கூறுவதற்கு எந்த ஒன்றையும் விடவில்லை. யாருக்கு? இலா இம்ரிஇன், ஒரு மனிதருக்கு, அஹ்ர அஜலஹு ஹத்தா பலகஹு 60 சனா, 60 வயதை அடைந்து விட்டாரே, அத்தகைய மனிதருக்கு அல்லாஹு தஆலா அவர் செய்துவிட்ட செயல்களுக்கு பாவமன்னிப்பு தேடாமல் திருந்தாமல் வருவாரையானால் அவர் காரணம் சொல்வதற்கு, சாக்கு போக்கு சொல்வதற்கு எந்த ஒன்றையும் அல்லாஹ் விடவில்லை. மிக முக்கியமானது. எனவே நமக்கு வயது அதாவது அதிகமாகிக்கிட்டே வருதுன்னு சொன்னா நம்ம நினைத்து கொள்ளணும், எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? மரணத்தை நோக்கி, கபரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். மவுத்து நமக்கு நெருங்கி கொண்டே இருக்குது. எனவே நாம என்ன செய்யணும்? அமலை அதிகப்படுத்தணும். சம்பளம் அதிகமாகும், ஆனா அமல் தான் பெரும்பாலும் குறையும். காசு அதிகமா வரும், வாழ்க்கையெல்லாம் நிலைகள்லாம் மாறும், சாப்பாடுலாம் நமக்கு அதிகமாகும், ஆனா எது குறைஞ்சிக்கிட்டே வரும்? பெரும்பாலும் அமல் குறைஞ்சிக்கிட்டே வரும். நல்லா தொழுதாரு இந்த மனுஷன், கல்யாணத்துக்கு பிறகு தொழுகைங்கானோ உணர்த்தீங்கானோ. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், நான் ரொம்ப கல்யாணத்தை ஆடம்பரம் எல்லாம் பண்ணுவேன், அது பண்ணுவேன். கல்யாணத்தை பார்த்தா மாலைகளை போட்டு ரொம்ப ஆடம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னா காசு வந்துச்சு, முன்னால தொழுகை இபாதா இருந்தவர் சின்ன வயசுல, இப்போ ஒன்னத்தையும் காணோம். இது ஆபத்தான நிலை. என்ன செய்யணும்? நாளாக நாளாக நான் மௌத்தை நோக்கி செல்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதை போல, கூனு அப்னா அல் ஆஹிரா, எங்க படிச்சோம்? கிதாபு ரிகாக்ல படிச்சோம். படிக்கணும், மனப்பாடம் பண்ண. நீங்க கூனு அப்னா அல் ஆஹிரா, மறுமையின் பிள்ளைகளாக நீங்கள் ஆகுங்கள். உலகத்துக்காக வாழக்கூடிய ஆண் மக்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். மறுமைக்காக வாழக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
நீங்கள் மறுமைக்கா வாழக்கூடிய பிள்ளைகளாக ஆகுங்கள். இந்த உலகம் பின்வாங்கி சென்று விட்டது, மறுமை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. லிகுல்லி மின்ஹுமா பனூன், இந்த உலகத்துக்காகவும் மறு உலகத்துக்காகவும் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் வந்து கூனு அப்னால் ஆஹிரா, மறுமைக்கா வாழக்கூடிய பிள்ளைகளாக ஆகிவிடுங்கள், இம்மைக்கா வாழக்கூடியவங்களாக ஆகிவிடாதீர்கள். யார் சொல்றாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இதை வாழ்க்கையில கொண்டு வரலாமா? அடுத்து இந்த ஹதீஸ் தஈஃபானது. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. சவுண்ட் ஆகுதுங்க. மங் காஃபுடைய உச்சரிப்புக்கு போயிடுறோம், எனவே அங்க ஒரு பூட்டு நிலை ஏற்படும். மங்கான இஹ்ஃபா. என்னது இது? இஹ்ஃபாட எழுத்துக்கள் எத்தனை? 15. அதை நீங்க நடத்தும் சொல்லிக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு. கேட்கணும், இங்க இடத்துல இஹ்ஃபா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இஹ்ஃபாட எழுத்து எத்தனை, இஹ்ஃபாட எழுத்துக்கள் எத்தனை கேட்கணும். 15 அவர் தப்பா சொன்னா சொல்லிக் கொடுக்கணும். மங்கான, மங்கான சொல்லுங்க. காஃபுடைய உச்சரிப்புல நாக்கு போய் அப்படியே என்ன செஞ்சிடணும், ஒரு பூட்டு போட்டுறணும். வாய் வழியாக என்ன ஏற்படாது, சப்தம் சத்தத்தினுடைய வெளியேற்றம் இருக்காது, மூக்கு வழியாகத்தான் இருக்கும். மங்கான யுரீது ரா தர்கீக், யுரீதுல் இஸ்ஸத ஃபலில்லாஹி, அல்லாஹ்வுடைய நாமுக்கு முன்னால கஸ்ரா வரனால தர்கீக் மெல்லினமா ஓதணும். ஃபலில்லாஹின் ஓதணும், ஃபலில்லாஹின் ஓதக்கூடாது. ஃபலில்லாஹி அல் இஸ்ஸத்து ஜமீஆ, ஜமீஆ மத் இவத். இலைஹி, இலைஹி இங்க பாருங்க, தமீருல் ஹா நீட்டப்படலை. ஏன் நீட்டப்படல? அதுக்கு நான் சுக்குன் வரனால. இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிபு, சாது தா என்ன எழுத்து, என்ன எழுத்து? இஸ்திஅலாவுடைய எழுத்து. அடுத்து வல் அமலு ஸாலிஹு, ஸா இஸ்திஅலாவுடைய எழுத்து, வல்லினமா சொல்ல வேண்டும். யர்ஃபஉ, ரா முஃபஹமா சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னால ஃபத்ஹா வந்திருக்கனால இந்த ஜீமுக்கு என்ன வல்லினமாக ஓதணும். இந்த ஜீமுக்கு என்ன அர்த்தம்? வக்ஃபுன் ஜாயிஸுன். வல்லதீன யம்குரூன, ரா என்ன ரா முஃபஹமா தம்மா பெற்று வரனால. யம்குரூன ஸய்யிஆத்தி லஹும் மீம் இத்ஹார் ஷஃபவி சொல்லுங்க, இத்ஹார் ஷஃபவி. அடுத்து அதாபு, என்ன சட்டம், என்ன சட்டம்? இக்ஃபா. ஷதீத் அல்கலா குப்ரா, அல்கலா குப்ரா. ஷதீது சேர்த்து ஓதினால் ஷதீது. இத்காம் நாகிஸ் பில் குன்னா சொல்லுங்க, இத்காம் நாகிஸ் பில் குன்னா. வமக்ரு ரா முஃபஹமா உலாயிக. இங்க வரக்கூடிய மத்து என்ன மத்து தான்? மத்து சொல்லுங்க, முத்தஸில் சொல்லுங்க, மத்து முத்தஸில். அடுத்து ஹுவ யபூர், வாவ் வந்து என்னது மத்து, இங்க மத்து ஆரிம். ரா வல்லினமாக நிறுத்த வேண்டும், அதுக்கு மேல சுக்குன் வருது, அதுக்கு முன்னால பம்மா இருக்கறனால. சரி பாருங்கள். மன் கான யுரீதுல் இஸ்ஸத ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ. إليه يصعد الكلم الطيب والعمل الصالح يرفعه. إليه يصعد الكلم
الطيب والعمل الصالح يرفعه والذين يمكرون السيئات لهم عذاب شديد. والذين يمكرون السيئات لهم عذاب شديد ومكر أولئك هو يبور. ومكر أولئك هو يبور. வல்லாஹு அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால எப்படி வாசிக்கணும் தா? அரபில எப்படி சொல்றது? தஃப்கீம். அடுத்து خلقكم خا قاف என்ன எழுத்து தா? என்ன எழுத்துமா? இஸ்திலாவுடைய எழுத்து. இஸ்திலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 7 எழுத்துக்கள். எத்தனை எழுத்துக்கள்? 7. خص ضغط طض 7 எழுத்துக்கள். خا صاد ضاد طا ظا غين قاف غين قاف 7 எழுத்துக்கள். இஃபாட் எழுத்துக்கள் 15. தா தா ஜீம் தால் தால் ஜாய் சீன் ஷீன் சாத் ضاد طا ظا فا قاف காஃப். حروف الإظهار 6 எழுத்துக்கள். ஹம்சாஹா ஐன் ஹா غين قا தொண்டை எழுத்துக்கள். அடுத்து இத்காம் எழுத்துக்கள் எர்மலூன. இக்லாப் எழுத்து பா. இந்த மாதிரி அப்படி கொஞ்சம் மனப்பாடம் வைத்துக் கொண்டால் நமக்கு இலகுவானது. அடுத்து خلقكم இத்காம் ஷஃபவி சொல்லுங்க. إدغام شفوي. من إخفاء துரா ரா முஃபஹமா துராபின் இங்கேயும் இக்ஃபா. ثم الميم المشددة بالغنة من نطفة من إدغام تام بالغنة சொல்லுங்க. إدغام تام. إدغام تام بالغنة சொல்லுங்க. إدغام تام بال. بارك الله فيكم. சொல்லதான் வரும். அடுத்து نطفة نط القلة صغرى نطفة இங்கே இக்ஃபா. ثم சொல்லுங்க. الميم المشددة والنون المشددة بالغنة. ஷத்தா செய்யப்பட்ட நூனையும் ஷத்தா செய்யப்பட்ட மீமையும் எப்படி வாசிக்க வேண்டும்? குன்னாவுடன் வாசிக்க வேண்டும். பிள்ளைங்களுக்கு இப்படியே சொல்லணும். குன்னா செய்யுங்க அப்படிதான் சொல்லணும். அழுத்துங்கன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? குன்னா செய்யுங்கள். ஏன் குன்னா செய்யணும்? இங்க அல் மீமுல் முஷத்ததா இருக்குது, இங்க அந்நூல் முஷத்ததா இருக்குன்னு அடையாளப்படுத்தும். அடுத்து ثم جعلكم இத்ஹார் ஷஃபவி அஸ்வாஜன் நிறுத்தும் போது அஸ்வாஜா என்ன மத்து? மத்து ஐவத் சொல்லுங்க. மத்து ஐவத் ஜாயிஸில மத்து ஐவத். சேர்த்து ஓதும் போது அஸ்வாஜன் இத்காம் நாகிஸ் பில் குன்னா சொல்லுங்க. إدغام ناقص. وما تحمل من أنثى إخفاء ولا تضع ضاد استعلاء எழுத்து إلا بعلمه நிறுத்தினா ஹாவுக்கு சுக்குன் வைத்து நிறுத்தணும். சேர்த்து ஓதினால் மத்து சிலா சுகுரா ஹரக்கத்தின் அளவு நீட்டி بعلمه وما என்று ஓதணும். يعمر الميم المشددة بالغنة را مفخمة ميم إدغام تام بالغنة சொல்லுங்க. إدغام تام. மீம் இத்காம் தாம் பில் குன்னா அப்படின்னு சொன்னா முழுமையாக சேர்த்து மூக்கில் சப்தத்தை வெளிப்படுத்தி ஓத வேண்டிய இடம். அது தமிழ்ல இணைக்கிறோம், முழுமையாக இணைக்கிறோம். எதை? இந்த நூனை இந்த மீமோட என்ன செஞ்சிடும்? இணைத்துட்டோம். நூனுடைய உச்சரிப்பு அங்கே அறவே இருக்காது. மீமுடைய உச்சரிப்பும் அதனுடைய ஒன்னாதான் இருக்கும். மீம் மின்னு வரவே வராது. மீம் அப்ப இந்த இணைப்பு, அதனால்தான் இதுகாம் தாம் முழுமையான இணைப்பு.
பில் குன்னா அங்க வந்து ஓதும் போது குன்னா செய்யறோமா, மூக்குல சப்தத்தை வெளிப்படுத்தலாமா? எனவே பில் குன்னா என்ற சட்டத்தின் அடையாள பெயரை சொல்றோம். அடுத்து முஅம் முஅம் இப்படி உதடுறோம்ப, இப்படி ஓதக்கூடாது. முஅம் அவ்வளவுதான். முஅம் அல் மீமுல் முஷ்தத்ததா பில் குன்னா. மிம் முஅம்மரி ரா கஸ்ரா பெற்று வரனால, கஸ்ரத்தின் வரனால தர்கீக் சொல்லுங்க. ترقيق. அதுக்கடுத்து இங்க வந்து இதுதான் நாக்கிஸ் பில் குன்னா வருது. முஅம்மரி வலா யூ யூ இங்கேயும் வந்து என்ன செய்யணும் சொன்னா, அந்த காஃபுடைய உச்சரிப்புல ஒரு அப்படியே ஒரு கூட்டு போட்ட ஒரு பிளாக்கா நிலை ஏற்படும். யும் வலா யும் பாசு கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். மின் உமுரிஹி என்ன மத்துமா இங்க? மத்து சிலா குபரா சொல்லுங்க. மத்து சிலா குபரா. இல்லா ஃபீ கிதாப் القلة كبرى. إن النون المشددة بالغنة ذلك على الله الله இல்லாம வலினமா உச்சரிக்க வேண்டும். يسير مد عارض را ترقيق பாருங்க. من كان يريد والله خلقكم من تراب ثم من نطفة ثم جعلكم أزواجا والله خلقكم من تراب ثم من نطفة ثم جعلكم أزواجا وما تحمل من أنثى ولا تضع إلا بعلمه وما تحمل من أنثى ولا تضع إلا بعلمه وما يعمر من معمر ولا ينقص من عمره إلا في كتاب وما يعمر من معمر ولا ينقص من عمره إلا في كتاب إن ذلك على الله يسير. ذلك على الله يسير. இந்த நன்மை போய் சேரும். இவஜிஹில்லா இங்க வந்து எழுந்து வரைக்கும் வருங்கால ஷேக் உதவி கொடுக்கணும். أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. من كان يريد العزة فلله العزة جميعا. من كان يريد العزة فلله العزة جميعا. إليه يصعد الكلم الطيب والعمل الصالح يرفعه. إليه يصعد الكلم الطيب والعمل الصالح يرفعه. والذين يمكرون السيئات لهم عذاب شديد. والذين يمكرون السيئات لهم عذاب شديد. ومكر أولئك هو يبور. ومكر أولئك هو يبور. والله خلقكم من تراب ثم من نطفة ثم جعلكم أزواجا. والله خلقكم من تراب ثم من نطفة
ثم جعلكم أزواجا وما تحمل من أنثى ولا تضع إلا بعلمه وما تحمل من أنثى ولا تضع إلا بعلمه وما يعمر من معمر ولا ينقص من عمره إلا في كتاب وما يعمر من معمر ولا ينقص من عمره إلا في كتاب إن ذلك على الله يسير إن ذلك على الله يسير. الكلم الطيب راجعنا one time ಓದಿರೋದು. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. جزاكم الله خيرا.